ஸ்டூடியோவில் வேலை இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, போனஸ் இருக்குது, கார் இருக்குது, வீடு இருக்குது, நிலம் இருக்குது. அது இல்லாமல் பென்ஷன் கேஷ் இருக்குது. ஏதாவது வெளிநாட்டுக்கெலாம் என் கூட ஷூட்டிங் வந்தீங்கன்னா அங்கே கூட நான் உங்களுக்கு ஏதாவது சொத்து கித்து வாங்கி தரேன். கடை இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கலாம் ஸ்டூடியோவில் என் கூட வேலை செஞ்சு. ஓகே. அடுத்து உங்களுக்கு நிறையா புக்ஸ் கிடைக்கும், நிறையா மூவிஸ் கிடைக்கும், நிறையா விருது கிடைக்கும், நிறையா பாராட்டு சான்றிதழ் கிடைக்கும், நிறையா உலக நாடுகளுக்கு சுற்றலாம். உங்கள் லைஃபே அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் அப்போ தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எத்தனை வருஷமானாலும் உங்களுக்கான ஒரு வரலாற்றில் ஒரு பேர் இருக்கும். அந்த பேர் ஒரு நன்பேராக இருக்கும். ஓகே. ஆனால் இதெல்லாமே ரியாலிட்டியாக நடக்கும். ஓகே. அதனால் தமிழ் மொழி தானே பேசுகிறோம், தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம் அப்படின்னு இளக்காரமாக நினைக்காதீங்க. தமிழ் மொழி ஒரு நல்ல மொழி தான். ஓகே. சப்த ரசிகளில் ஒருத்தரான அகத்தியர் தான் உருவாக்குனார். அது நல்ல மொழி தான். அதில் நிறைய பண்டைய தமிழ்லாம் இருக்குது. அது நல்லா உச்சரிப்பு இருக்கும். அதை பேசுகிறப்பவே அதிர்வு இருக்கும். அப்படின்றப்பவே ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த மொழி பேசுகிறப்பவே நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு அந்த வார்த்தையே ஒரு மந்திரமாக தான் இருந்துச்சு அந்த தமிழ் மொழி. அது ஒரு இனிமையான மொழி. தமிழில் சொல்லணும், குரலில் சொல்லணும் அப்படின்னா இனிய உளவாக என்னாத குரல் கனியிருப்பாக காய்க்க வந்தற்று அப்படின்ற மாதிரி அது ஒரு நல்ல ஒரு மொழியாக இருந்ததுனால மற்ற மொழியை கற்றுக்கணும் அப்படின்றதுக்கான சூழ்நிலை அப்போ தோதாகலை. ஓகே. ஆனாலுமே அப்போ இருந்தவங்களே நிறையா மொழி பேசினாங்க, கற்றுக்கிட்டாங்க. அது நல்ல விஷயந்தான். ஓகே. அதனால் இப்போ பேசக்கூடிய தமிழை அது ஓரளவு சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா பண்டைய தமிழும் பேசுவாங்க. அதனால் ஒரு தரம் தாழ்வாக உங்களையும் நினச்சிக்காதீங்க. ஓகே. அதனால் சம்பாதிக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம். நல்லா ட்ரில்லியன் கணக்கில் கூட சம்பாதிக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் நான் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். உங்கள் ஜாபை வந்துட்டு வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டு நீங்கள் ஏன் கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா தான் தோதாகும். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னால் தோதாகாது. ஓகே. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை அரசியலமைப்பு, நாட்டு நிர்வாகவியல் அப்படியே போனீங்கன்னா நீங்கள் அப்படியே போயிட வேண்டியது தான். நீங்கள் இந்த பக்கம் திரும்புறதுன்றது ரிஸ்க். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட் இருக்குது. சும்மா ஏதோ ஒரு ஈகோவில் தன்னைத்தானே ஒரு வெளிப்படுத்திக்கணும், தன்னை ஒரு புகழ்ச்சியில் ஏற்படுத்திக்கணும், தன்னை எல்லோரும் போற்றணும், தன்னை எல்லோரும் மதிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அது தோதாகாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை இருக்குது. அடுத்த நிலையை கடந்து போகணும். சும்மா ஸ்கூல்லேயே சுற்றிட்டு இருந்தால் எப்படி? அடுத்து காலேஜ் போகணும், காலேஜ் முடிச்சா அடுத்து யூனிவர்சிட்டிக்கு போகணும், யூனிவர்சிட்டி முடிச்சா அதுக்கப்புறம் வேறு அடுத்த பிஸ்னஸ்ஸு நிறையா சுற்றுலாத்தலம் அப்படிலாம் போகணும். சும்மா ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதுதான் கான்செப்ட்டு. இல்லைன்னா ஒரு நாள் எவ்வளோ தோதா இருக்கும். ஓகே. சரி. அடுத்து சூழ்நிலை கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா லாக்கிங் தான் காரணம். ஆக்டர் பிரபு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு எம்ப்ளாயி மாதிரி தான். நான் கொடுக்குற ஒரு செக்கை வாங்கிட்டு போய் டிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் இருக்கும், அங்கே போய் கொடுத்துருவாங்க. அங்கேருந்து ஒரு நபர் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஆனால் இவர் ஏதோ சம்பாதிக்கிற மாதிரி இவரே ஹோல்டு பண்ணிக்கிறாரு. இவர் ஹோல்டு பண்ணுறது இல்லாமல் இவங்களை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாமே ஹோல்டாகிறாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் ஒரு தளர்வு நிலையில் இருந்தது அப்படின்னா நிறைய விஷயம் நமக்கு தோதாகும். ஏன்னா ரொம்ப ஒரு இருமாப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு அடர்த்தியாக இருக்கிறனால எதுவும் தோதாகிறது சிரமமாக இருக்குது. ஏன்னா சம்பாரிச்சும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்குது. கஷ்டப்பட்டு சம்பாரித்து உபயோகப்படுத்தப்படலைன்னா என்ன பலன் அந்த மாதிரி தான். அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் தேவ் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு லீவு தான். ஓகே. பேசாமல் அதர் ஸ்டூடியோவை ஃபோக்கஸ் பண்ணால் தான் நிறைய விஷயம் தோதாகும். ஓகே. அடுத்து ராஜமௌலி டைரக்டர் டிஸ்கஷன். நீங்கள் பேசாமல் மகேஷ் பாபு மூவியே நடிங்க. நான் நிறையா மூவிஸ் தோது பார்த்து கொடுத்துருக்கேன். நீங்கள் தோது பார்க்குறதும் தோதாகாது. அந்த செக்யூரிட்டி கம்பெனிலாம் நமக்கு தேவை கிடையாது. நம்மளும் ஒரு அட்லஸ் நெட்வொர்க்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கோம். அது தலைவராக இருக்கக்கூடிய நபர் மோடி அவர் தான். வேணால் சிவகார்த்திகேயனை திரும்ப வேலைக்கு சேர்த்துக்கலாம். மற்றபடி நீங்கள் மற்ற பிறச்சார்பு நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நிறுவனத்தை போய் சார்ந்தீங்க அப்படின்னா நஷ்டம்தான் ஏற்படும். ஓகே. அடுத்து உங்களுக்கு வேலை வேணும், எனக்கும் தான் வேலை வேணும், காசு வேணும். என்கிட்டலாம் பிரிண்டர் வாங்குறதுக்கு கூட காசு கிடையாது. ரொம்ப சித்திரவதையான ஒரு வறுமை ஸ்டேட்டஸ் தான். இதில் கொடுமை என்னென்னா இந்த வேலைக்கும் போட்டி போகாமல் சண்டை சச்சரவு ஃபாலோ பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஓரளவு சித்திரவதையாக தான் இருக்குது.
அதனால் வெயிட் பண்ணுங்கள், நானே தான் கூப்பிடுவேன். வேணா இல்லைன்னா விலைக்குங்க, நான் உங்களோட எல்லா மூவிஸுமே டைரக்டர் சங்கர் அவரை வச்சு நான் இயக்கிக்கிறேன். ஓகே. ஏன்னா உங்களுடைய கான்செப்ட் நமக்கு தோதாகாது, எரர் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. நானும் தோற்றுரும், நம்மளாம் சித்திரவதை தாங்கிறதுன்றது தோதாக மாட்டேங்குது. ஓகே. ஏன்னா புரோஜனமே கிடையாது, சல்லி பைசா புரோஜனம் கிடையாது, டைம் பாஸ் மாதிரி தான் இருக்குது. ஓகே. அதனால் உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க, மவுண்டன் ஸ்டூடியோவையும் தாழ்த்தாதீங்க. ஒரு நல்ல ஸ்டூடியோ தான், அவசரப்படாதீங்க. நான் பொறுமையாக தான் மூவி புக் பண்ணுவேன். வாரத்துக்கு ஒரு மூவியோ அல்லது மாதத்துக்கு ஒரு மூவியோ அல்லது வருஷத்துக்கு ஒரு மூவியாக கூட நான் புக் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ஷெட்யூல் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் எனக்கு டைம் கிடைக்கிறது சிரமம். அதனால் என்னோடய கால் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நானாக கூப்பிடுவேன். அது வரைக்கும் உங்களோட வேலையை நீங்கள் பாருங்கள். ஓகே. எரர் ஏற்படுத்தாதீங்க, ஏதாவது லாபத்தை ஏற்படுத்தி கொடுங்க. ஓகே. ஆதாரம் இல்லாமல் சேதாரம் அப்படின்றது சரி கிடையாது. சேதாரம் இல்லாத ஒரு ஆதாரம்தான் லாபம் மாதிரி. ஓகே. அதனால் நிறையா புக்ஸ் படிங்க, நானே உங்களுக்கு தோதாகிறப்ப கூப்பிட்றேன். ஓகே. சரி, அடுத்த தகவல். ஆப்பிள் வீடியோ கேம்ஸுக்கு நான் நிறையாவே புக் பண்ணியிருக்கேன். சென்னையில் போய் ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு நான் நிறையா புக் பண்ண ஆப்பிள் வீடியோ கேம்ஸில் ஒரு மூவியே தேவை கிடையாது. ஒலிம்பிக் கேம்ஸ்லாம் நிறையா புக் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நிறைய பேர் நிறையா நாட்டில் நிறையா ஸ்கூல்லேயே வாங்கி விளாட சொல்லுவாங்க. ஒலிம்பிக் கேம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சோர்ஸ் கூட எழுதி கொடுத்துட்டேன். அதெல்லாம் அவங்க ரெடி செஞ்சு எனக்கு கேஷ் கொடுத்தா கூட நான் கூட ஓரளவு எல்லாமே லைஃப்பில் ஓரளவு செட்டில் ஆயிடுவேன். ஆனால் அவங்க அப்படி செய்கிறாங்களா என்ன? பொறுமையாக தான் காத்திருக்கணும். அதே மாதிரி தான் நிறையா பேர் என்னை தோது பார்க்காதீங்க. ஓகே. நானும் உங்களை மாதிரி தான். ஓகே. அதனால் உங்களுக்கு நடந்த நிகழ்வு எல்லாத்துக்கும் நான் காரணம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கும். ஓகே. அதனால் என் மேலே உங்களுக்கு சலுப்பு சங்கடம் சச்சரவு அது மாதிரிலாம் எதுவும் வேண்டாம். ஓகே. அதனால் நானே என் வேலையை பார்த்துக்கிட்டு பொறுமையாக தான் ஒவ்வொன்றா தோது பார்த்துட்ருக்கேன். ஓகே. அதனால் எரர் ஏற்படுத்தாதீங்க. எனக்கு தோதாகாத நபர் எல்லாமே ஓரளவு விலைக்குங்க. ஓகே. அப்போ தான் உங்களுக்கு ஓரளவு கரெக்டாக இருக்கும், எனக்கு இங்கே ஓரளவு சரியான நபருக்கு மட்டும் நம்ம எல்லா விஷயத்தையும் தோது பார்க்கலாம். அப்போ தான் ரிசல்ட்டு லாபமாக கிடைக்கும். ஓகே. சரி, அவ்வளோதான் தகவல். திரும்ப ஏதாவதுன்னா உங்களுக்கு நான் கூப்பிட்றேன். ஓகே. சரி, டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ். நன்றி, வணக்கம், பாய்.